படம் நல்லா இருக்கு. என்ன பிடிச்சிருச்சு படத்துல உங்களுக்கு? படம் விஷுவலாக பார்க்க ரொம்ப அப்பீலிங்காக இருந்துச்சு, ரொம்ப பியூட்டிஃபுல்லாக இருந்துச்சு. சினிமாட்டோகிராஃபி வைஸ் வெரி குட். விஷுவல் அதுக்கப்புறம் ஆடியோ வந்துட்டு உங்களுக்கு மியூசிக் கூட நல்லா தான் இருந்துச்சு. இவங்க எல்லாரும் நியூ ஆக்டர்ஸ், பட் இருந்தாலும் ரொம்ப அழகாக பண்ணியிருக்காங்க. காமெடி நல்லா ஒர்க் அவுட் ஆயிருக்கு. அதுதான் நீங்கள் வந்துட்டு இப்போ ஒரு பர்சனை லவ் பண்ணுறீங்கன்னா அவங்களோட பாஸ்ட் அதை பற்றிலாம் நீங்கள் பார்க்காதீங்க. அதை பற்றி நம்மளுக்கு தேவையே இல்லைன்றது தான் வந்துட்டு போட்டிருக்கோம். அர்ஷத் கானோட காமெடிஸ் நல்லாவே ஒர்க் அவுட் ஆகுது. விடிவி கணேஷும் நல்லா ஒர்க் அவுட். குட்டி டிராகனா நல்லாவே இருக்கு. இதில் வந்துட்டு ஒரு டிஃப்ரெண்டான கேரக்டர் அவருக்கு. கூடவே ட்ராவல் பண்ணுற மாதிரி ஒரு ஃப்ரெண்டு. அந்த கேரக்டர் சூப்பராக பண்ணியிருக்காரு. நம்ம ட்ரீட்டா இருக்கும். தியேட்டர்ல வந்து எல்லாருமே நல்லா பாருங்க. நல்லா புரியல. படம் எல்லாருமே எதிர்பார்த்து போறது இல்லை. நான் கம்ப்ளீட்டா அன்எக்ஸ்பெக்டடா தான் வந்தேன். நல்ல ஒப்பீனியனோட போறேன். நல்லா இருந்துச்சு. இல்ல எல்லா ஏஜ் பீப்புள்ஸும் பார்க்கலாம். இதுல எல்லாமே கம்ப்ளீட் ஃபேமிலி மூவி தான். எந்த இடத்துலயுமே இந்த பர்டிகுலர் ஏஜுக்கான மூவி தான் எக்ஸ்பிளைன் பண்ணவே முடியாது. கம்ப்ளீட்டா ஃபேமிலி ஆடியன்ஸா வந்து பார்க்கலாம். நல்லா இருந்துச்சு. மெசேஜ்னா எல்லாம் இருக்கு, கண்டிப்பா இருக்கு. மூவி வந்தீங்கன்னா தியேட்டர்ல பாத்தீங்கன்னா அது எக்ஸ்பீரியன்ஸ் பண்ணலாம். அது என்ன மெசேஜ் நல்லா இருந்துச்சு. எல்லாருமே பண்ணலாம். லவ் இவங்க தான் பண்ணணும்னு இல்லை. இட்ஸ் கம்ப்ளீட்லி ஃபீல். அதை நம்ம ஃபீல் பண்ணோம்னா எல்லாருக்குமே நல்லா இருந்துச்சு. படம் செம்மையா இருந்தது. நான் எங்க அஷர் கான் தான் வந்தேன். அஷர் கான் அண்ணனுக்காக தான் வந்தேன். அவர் செம்மையா பண்ணியிருந்தாரு. அவருக்கு கிளாப்ஸ் படம் நிறைய இருக்கு. டிராகன்ல நிறைய நல்ல ரோல்ஸ் இருந்தது. அதோட இந்த படத்துல அவருக்கு நிறைய நல்ல ரோல்ஸ் இருக்கு. இதுக்கப்புறம் அவருக்கு நல்ல ஃபேன்ஸ் வருவாங்க. நான் விஜய் ஃபேன் தான். விஜய் கதை எனக்கு அஷத் அண்ணா ரொம்ப பிடிக்கும். அவர் நான் ஆக்சுவலி லவ் ஸ்டோரி தான். இதுவும் லவ் பண்ண வேணான்ற மாதிரி போயிட்டு லாஸ்ட்ல வந்து ஆக்சுவல் பேசிக் நார்மலா வர ஸ்டோரி தான். ஆனா லவ் ஸ்டோரி ஓகே இந்த ஜென்ரேஷன் ஏற்ற மாதிரி தான் இருக்கு. பாத்துக்கலாம், பிரச்சனை பண்ணலாம். நான் பண்ணலாமலாம் இல்லைண்ணா. இந்த ஜென்ரேஷன்ல யாரும் லவ் பண்ணாம இருக்கா ஃபர்ஸ்ட், அதுதான். சூப்பர்ண்ணா ரெண்டு பேரும் சூப்பர். ஹீரோ தானே ஒரு புரோக்கரா பண்ணி எல்லாமே நல்லா இருந்தது. காமெடியா இருந்தது. மெசேஜும் சொல்றாங்க, லவ் ஸ்டோரியும் இருந்தாங்க. ஆமா, சூப்பரா பண்ணிருக்காங்க. அவருக்காகவே அதை விட சூப்பரா இருக்கு. எல்லாமே நல்லா பண்ணிருக்காங்க. தெரியல, நல்லா இருக்கு. போர்லாம் அடிக்கல, நல்லா தான் இருந்துச்சு. இல்ல எல்லாருமே என்ஜாய் பண்ணிருக்காங்க. ஃபேமிலியா பாக்குற மாதிரி நல்லா இருந்துச்சு. படம் நல்லா இருந்துச்சு. ஃபீல் குட் மூவி. சூப்பரா இருந்துச்சு. எல்லாரும் நல்லா இருந்துச்சு. ஒரு ரொமான்ஸ் லவ் ஸ்டோரி நல்லா இருந்துச்சு. சூப்பரா வச்சிருந்தாரு அஷர் கான். ஹீரோ நல்லா வச்சிருந்தாரு. ஹீரோயின் எல்லாமே நல்லா வச்சிருந்தாங்க. ஆமா, நல்ல கண்டென்ட் இருக்கு. ட்ரூ லவ் எப்பவுமே சக்சஸ் ஆகும். ஒருத்தர் அண்டர்ஸ்டாண்ட் பண்ணிக்கணும். அந்த அளவு அஷத் கான் வந்து சப்போர்ட்டிவ் ரோல். நான் கூட ஃப்ரெண்ட் கேரக்டர் பண்ணிடுறாரு. நல்லா கவுண்டர்லாம் நல்லா என்ஜாய்மெண்டா இருக்கு. தேங்க்ஸ். படம் நல்லா இருக்கு. என்ன பிடிச்சிருச்சு படத்துல உங்களுக்கு? படம் விஷுவலா பார்க்க ரொம்ப அப்பீலிங்கா இருந்துச்சு, ரொம்ப பியூட்டிஃபுல்லா இருந்துச்சு. சினிமாட்டோகிராஃபி வைஸ் வெரி குட். விஷுவல் அதுக்கப்புறம் ஆடியோ வந்துட்டு உங்களுக்கு மியூசிக் கூட நல்லா தான் இருந்துச்சு. இவங்க எல்லாரும் நியூ ஆக்டர்ஸ், பட் இருந்தாலும் ரொம்ப அழகாக பண்ணியிருக்காங்க. காமெடி நல்லா ஒர்க் அவுட் ஆயிருக்கு. அதுதான் நீங்கள் வந்துட்டு இப்போ ஒரு பர்சனை லவ் பண்ணுறீங்கன்னா அவங்களோட பாஸ்ட் அதை பற்றிலாம் நீங்கள் பார்க்காதீங்க. அதை பற்றி நம்மளுக்கு தேவையே இல்லைன்றது தான் வந்துட்டு போட்டிருக்கோம். அர்ஷத் கானோட காமெடிஸ் நல்லாவே ஒர்க் அவுட் ஆகுது. விடிவி கணேஷும் நல்லா ஒர்க் அவுட். குட்டி டிராகனா நல்லாவே இருக்கு. இதில் வந்துட்டு ஒரு டிஃப்ரெண்டான கேரக்டர் அவருக்கு. கூடவே ட்ராவல் பண்ணுற மாதிரி ஒரு ஃப்ரெண்டு. அந்த கேரக்டர் சூப்பரா பண்ணிருக்காரு. சூப்பரா பண்ணிருக்காரு. அவரோட எல்லா சீன்ஸ்மே பிளாஸ்ட் வந்து தியேட்டர்ல பயங்கர சவுண்ட். அர்ஷத்தோட ஃபேன்ஸ் வந்து தியேட்டர் ரொப்பிட்டாங்க. நல்லா இருந்துச்சு. சாரி, அதெல்லாம் சொல்ல முடியாது. தியேட்டர்ல வந்து பாருங்க. எதுவும் சொல்ல மாட்டோம். நாங்க எல்லாருமே ஹர்ஷத்துக்காக வந்திருக்கோம். அப்கோர்ஸ் ஹர்ஷத்தோட ஃபேன்ஸ்க்கெல்லாம் அது ட்ரீட்டா இருக்கும். எல்லாருமே தியேட்டர்ல வந்து பாருங்க, நல்லா இருக்கும். நாங்க எதுவும் சொல்ல மாட்டாங்க. ஹர்ஷத்தோட சீன் எதுவுமே ரிவீல் பண்ணவே மாட்டோம். எல்லாமே தியேட்டர்ல வந்து பாருங்க.
தேங்க்யூ. லீட் ரோல தவிர எல்லா ரோலுமே ஆக்சுவலா எல்லாருக்குமே ஈக்குவலா இருந்துச்சு கேரக்டர். இவங்க தான் ஹையா பண்ணிருக்காங்க அப்படின்னா கிடையாது. எல்லாருமே அவங்களோட ரோல அவங்கவுங்க பெர்ஃபெக்ட்டா பண்ணிருந்தாங்க. நல்லா இருந்துச்சு. ஏதோ ஒரு விஷயம் கரெக்டா பண்ணிருக்காங்கன்னு நான் சொல்லுவேன். அப்படிலாம் எதுவும் இல்லை, எல்லாமே நல்லா இருந்துச்சு. ரேட்டிங் அது எனக்கு வந்து 5 தான். எனக்கு பிடிச்சது. படம் வேற லெவல். நான் என்ன சொல்றது, செம்மையா இருந்தது. அதுவும் வா அர்ஷத் கான் ப்ரோலாம் செம்ம ரோல் பண்ணிருக்காரு, சும்மா சொல்லக்கூடாது. சீரியஸா சொல்லணும்னா குட்டி டிராகனா பண்ணியிருந்தாரு. இந்த படத்தை அப்புறம் பெரிய டிராகனா வேற ஆயிட்டார். செம்ம ரோல். சீரியஸா தேட்டர் பாருங்க, அர்ஷத் கான் தான் போறாரு. டெஜி நடிகன் சூப்பர் ப்ரோ. ஆக்டிங் வந்து செம்மையா பண்றாரு அவரு, சும்மாலாம் சொல்லக்கூடாது. ஆக்டிங்லாம் ஹீரோ வந்து ஃபென்டாஸ்டிக்கா ஆக்டிங் பண்ணியிருக்காரு. அதுவும் ரொமான்ஸ்லாம் செம்மையா இருக்கு படத்துல, சூப்பரா இருக்கு ப்ரோ. என் ஃப்ரெண்டுக்கு அதுதான். இந்த படம் வந்து ஃபேமிலியா பார்க்கலாமா இல்ல யங்ஸ்டர்ஸ் படத்தை பார்க்கலாமா? ஃபேமிலியா கூட பார்க்கலாம். ஃபேமிலியா பார்க்கலாம். யங்ஸ்டர்ஸ் அப்புறம் எங்களை மாதிரி சிங்கிளான பசங்க எல்லாம் நல்லா ஜாலியா வந்து பார்க்கலாம், பிரச்சனை இல்லை. நான் வந்து லவ்ன்றது என்ன 2 வருஷம் வெயிட் பண்ண சொல்லியிருக்காங்கண்ணா. அதுக்கப்புறம் தான் அவங்க ஸ்டடீஸ்ல படிச்சுட்டு இருக்காங்க, முடிக்கிற வரைக்கும் வெயிட் பண்ண சொல்லியிருக்காங்க. நான் அது மாதிரியே வெயிட் பண்றேன். கண்டிப்பாங்க லவ் பண்ணுவேன், வருவாங்கன்னு ஒரு நம்பிக்கை, அவ்வளவுதானா. அந்த மாதிரி தான் இந்த படமும் பாக்குறவங்க பார்க்கலாம் கண்டிப்பா. அதுக்கு மேல வார்த்தைகள் வரல, அதுதான் உண்மை. பயங்கரமா இருக்கு. நீங்க உள்ள வந்திருக்கணும். நீங்க சொல்லியிருந்தீங்கன்னா என் பக்கத்துலயே உங்களுக்கு சீட்டு போட்டிருப்பேன். ஸோ பயங்கரமா என்ஜாய் பண்றாங்க. ஒரு காமெடியா இருக்கட்டும், ஒரு சின்ன கவுண்ட், சின்ன சும்மா போகும்போது ஒரு இது போட்டா கூட அதுக்கெல்லாம் கைத்தறி சிரிக்கிறாங்க. ஏன்னா நம்ம வந்து சந்தனா சார் காமெடி, வடிவேல் சார் காமெடி, கவுண்டமணி சார் காமெடிலாம் நம்ம ஸ்க்ரீன்ல பார்த்து நம்ம உழுதும் சிரிச்சிருக்கோம். இப்போ நம்ம ஏதோ ஒன்று காமெடின்னு பண்ணும்போது அதை இவங்க பயங்கரமா சிரிக்கிறாங்கன்னும் போது ஓகே, ஏதோ ஒன்று நம்மகிட்ட இருக்குது, நம்மளால பண்ண முடியும்னு ஒரு நம்பிக்கை கொடுக்குறாங்க, பயங்கரமா கான்ஃபிடன்ஸ் கொடுக்குறாங்க. தேங்க்யூ. அது ஆடியன்ஸ் தான் எல்லா தடவையும். நாங்கள் நிறைய சேனல்ஸில் பண்ணும்போதா இருக்கட்டும் சரி, அதுக்கப்புறம் நான் யூடியூப்ல பண்ணும்போதா இருக்கட்டும் சரி, காலேஜ் கல்ச்சரல்ஸில் பண்ணும்போதா இருக்கட்டும் சரி, இதோ இப்போ படங்கள்னு வந்து பண்ணும்போதா சரி, உங்களுடைய சப்போர்ட்லாம் இல்லைனா இங்கே எதுவுமே இன்னைக்கு நீங்களாம் என்கிட்ட மைக்கே எடுத்துகிட்டு வந்துருக்க மாட்டீங்க. ஸோ ஆடியன்ஸ் உங்களுக்கு ரொம்ப ரொம்ப நன்றி, தேங்க்யூ. அடுத்த வீடியோ 3 மணிக்கு வந்துடும். தேங்க்யூ. ஃபுல்லா லவ் ஸ்டோரியா போதா ட்விஸ்ட் அண்ட் டர்ன்ஸ் இருக்கா? இல்ல ஃபுல் லவ் ஸ்டோரி. இந்த படம் எப்படி ஃபேமிலிக்குலாம் ஒர்க் அவுட் ஆகுமா? கண்டிப்பா வீக்கெண்ட் வந்துட்டு ஃபேமிலியெல்லாம் என்ஜாய் பண்ணிட்டு போகலாம். அந்த மாதிரி தான். மியூசிக் எல்லாம் ஒர்க் அவுட் ஆகிருக்கு. மியூசிக் நல்லாவே ஒர்க் அவுட் ஆகுது. அதான் இவங்க எல்லாமே நிறைய பேர் இதுல புது டெக்னீஷியன்ஸா இருந்தாலுமே they did a very good job. லீட் ரோல் தவிர இன்னொரு கேரக்டர் நல்லா பண்ணிருக்கீங்க, யார் பண்ணிருக்காங்க? அர்ஷத் கான். இல்ல அவரை தவிர. ஓ அர்ஷத் கான் லீட் ஆகுதுல. அவரை தவிர பூஜா அந்த ஹீரோயின் நல்லா பண்ணிருக்காங்க, அவங்களும் லீட் தான் வருவாங்களா. அந்த மாதிரி வேற எந்த கேரக்டர்ஸ் எக்ஸ்ட்ராவா இல்ல. வில்லன்ஸ்லாம் இல்ல ப்ரோ மூவில. இட்ஸ் a feel good film, no villains and stuff. இன்னொரு லவ் ஸ்டோரி ஒரு ட்ராக் ஒன்று வரும், அதுல இருக்க பையன் நல்லா பண்ணிருக்காங்க. அப்பெல்லாம் இல்லை, நல்லா இருக்கு பாருங்க. 3.5 out of 5. தெரியல, நல்லா இருக்கு. போர்லாம் அடிக்கல, நல்லா தான் இருந்துச்சு. இல்ல எல்லாருமே என்ஜாய் பண்ணிப்பாங்க, ஃபேமிலியா பாக்குற மாதிரி.